தினத்தந்தி செவ்வாய்க்கிழமை 30/9/2025 தினத்தந்தி செய்திகள். கரூர் சம்பவத்தில் பலி 41ஆக உயர்வு. அரசியல் பலத்தை காட்டுவதற்காக விஜய் தாமதமாக வந்ததே நெரிசலுக்கு காரணம். புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு. மாவட்ட செயலாளர் கைது. அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். உலக மக்களே, பிரியமானவர்களே, வணக்கம். என்னை பற்றியே சொல்கிறேன். இந்த ஆஃபீஸ் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். என் கையில் 2 வீலர் இருக்குது. அப்புறம் ஆட்டோ ஒன்று வச்சுன்னு இருக்கிறேன். ஆமாம், நாம் ரொம்ப வேலை இல்லாத காலகட்டங்களில் நான் ஆட்டோ ஓட்டுவேன். லைனில் வந்து ஆட்டோ ஓட்டுவேன். ஸோ என் ஆஃபீஸ் பக்கத்தில் தான், 3 கிலோமீட்டர் தான். பட் நான் ஒரு நாள் கூட சரியான டைமுக்கு போனது கிடையாது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் தான். அதனால் ஒரு தாமதம் என்று சொல்வது வந்து எனக்கு ஏங்க, ஒரு மனுஷன் வயிற்று வலி வரும், இல்லை வயிற்றுப்போக்கு இருக்கும், இல்லை திடீர்னு காய்ச்சல் வந்துடும், திடீர்னு என்னங்க போக்குவரத்து, பேர்பட்ட போக்குவரத்துங்க. சரி, அதை விட்டுருங்க. ஆமாம், நம்ம அதை பற்றி பேச வரல. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1977 ஆமாம், நான் குறிப்பிட்ட இடம் சொல்ல விரும்பல. அவர் வந்து மீட்டிங் ராத்திரியே போக வேண்டியது, 7 மணிக்கு போக வேண்டியது, போகலாம். மறுநாள் நாள் தான் போனார். மக்கள் அங்கேயே இருந்தாங்க. அண்ணாவுக்கும் அதே மாதிரி. அவர் ஒரு மீட்டிங்கில் பேச வேண்டிய ஒரு நேரம், திடீர்னு அம்பாசிடர் கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது. அப்போது வந்து எல்லோரும் என்னாச்சு, ஐயோ மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே. மறுநாள் காலை வரையும் அண்ணா அங்கே போய் மீட்டிங் நடத்தும் வரைக்கும் அந்த மக்கள் அங்கேயே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி 1000 கதைகள் இருக்குது. ஆமாம், 4.5 கோடி பேருங்க. மகா கும்பா மேளா, இந்த மகா கும்பம் மகமா ஜெயலலிதாமா, அந்த இது கும்பகோணம், 4.5 கோடி பேருங்க. 4.5 கோடி பேர், 35 பேரும் 36 பேர் இறந்து போயிட்டாங்க. இதோ இப்போ ரீசெண்ட்லி மோடி அவர்கள் நடத்தினார் இந்த இது திரிவேணி சங்கமம். எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போயிட்டாங்க. அப்படியே கங்கையில் நைஸாக அப்படி கைட்டு விட்டாங்க. ஏங்க, எத்தனை கோடி பேருங்க வந்தாங்க அந்த இதுக்கு, திரிவேணி சங்கமத்துக்கு? மோஸ்ட்லி 45 கோடி பேர் என்னமோ வந்தாங்களாமா. என்னமோ சரியாக தெரியல. நம்ம எல்லாம் பேப்பரில் படிக்கிறது தான். அப்படியே பேப்பரில் படிக்கிறதா அப்படியே சொல்கிறோம். நம்மனா நேர்லேயே போய் பார்த்தோம். இந்த நேர்லலாம் போய் பார்த்தாலே அதையே வந்து வெளியில் சொல்ல முடியாதுங்க. நிறைய விஷயங்கள் வந்து மாற்றப்பட வேண்டும். பாருங்கள்.